ஆண்டவருடைய ஆவி என் மேலே ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் அப்படின்னு இருக்கும். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த வேர்ஸ? ஓகே, லூக் சாப்டர் 4 verse 8 வேணும்னா நீங்க இங்கிலீஷ்ல எடுத்துக்கோங்க. லூக் சாப்டர் 4 verse 8. ஓகே, ஏழைகளுக்கு நற்செய்தியை சொல்லணும்னு சொல்லுவார். அப்ப அந்த ஏழைகள்ன்றது யாரு? those who are poor. யார் இந்த இடத்துல ஏழைகள், புவர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாரு ஜீசஸ்? ஏதாவது ஐடியா? ஜஸ்ட் நீங்க என்ன தோணுதோ சொல்லலாம். ஓகே, இது ஒன் வே இன்டராக்ஷனா மட்டும் இருந்தா நல்லா இருக்காது. ஓகே, ரெண்டு பேரும் பேசினாதான் நல்லா இருக்கும். சோ உங்களுக்கு என்ன தோணுது? இங்க ஜீசஸ் வந்து அந்த புவர் அப்படின்றத மென்ஷன் பண்றது யாரு? ஏழைகள் அப்படின்னு தமிழ்ல இருக்கும். ஓகே, நமக்கு இந்த சொசைட்டி ஏழைகள் அப்படின்ற ஒரு சிலரை சொல்லியிருப்பாங்க. ஓகே, யாரெல்லாம் வந்து பணம் கம்மியா இருக்குதோ அவங்களை எல்லாம் ஏழைகள்ன்றாங்க. அந்த ஏழைகளை தான் ஜீசஸ் அங்க மென்ஷன் பண்றதா நினைக்கிறீங்களா? Say yes or no. Maybe people like poor in spirit. People who are low in spirit. Okay, then வேற ஏதாவது? Word of God. ரூபன், உங்களோட வாய்ஸ் எனக்கு கொஞ்சம் ஃபீபிளா இருக்கியா? இன்னும் எனக்கு தான் அப்படி கேக்குதா? ரொம்ப லோ வால்யூமா இருக்கு. உங்க வால்யூம் நல்லா இருக்கு ராணி சிஸ்டர். ரூபன் வாய்ஸ் ஃபீபிளா இருக்கு. ரூபன் வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு. எனக்கு கேட்கலமா நீ சொன்னது. எளிய உள்ளத்தோர். எளிய உள்ளத்தோர். ஓகே, Word of ஜெயிஷா God. என்ன நினைக்கிறீங்க? தேங்க்யூ, கேட்டோன்னு வீடியோ ஆன் பண்ணதுக்கு. ஓகே, பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3:8. பிலிப்பியர் 3:8 யாராவது எடுத்து வாசிங்களே. பிலிப்பியர் 3:8. இங்கிலீஷ் ஆர் தமிழ், யார் ஃபாஸ்டா எடுத்தீங்கனாலும் ரீட் பண்ணலாம். Here doubtless, and I count all things but loss for the excellency of the knowledge of Christ Jesus my Lord, for whom I suffer the loss of all things, and do count them but dung, that I may win Christ. ஓகே, அதாவது வந்து எனக்கு தெரியல, சில டிரான்ஸ்லேஷன்ல த நோயிங் ஆஃப் காட், த நாலேஜ் ஆஃப் காட் அப்படிங்கறதா கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாரு பவுல். ஓகே, தமிழ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, கடவுளை பற்றி அறியக்கூடிய அறிவே ஒப்பற்ற செல்வம். த நாலேஜ் ஆஃப் காட், கடவுளை பற்றிய அறிவு, அதுதான் இட்ஸ் எ ட்ரெஷர் அப்படின்றாரு. தமிழ்ல செல்வம் அப்படின்றாங்க. செல்வம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்கள் ஏழைகள். ஓகே, அப்ப ஜீசஸ் யாருக்கு அந்த காஸ்பல ப்ரீச் பண்ண சொல்லியிருக்கிறாரு, யாருக்கு நற்செய்தியை அறிவிக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஏழைகளுக்கு. ஏழைகள் அப்படின்னா யாரு அப்படின்னா கடவுளை பத்தி தெரியாதவங்க. ஓகே, those who are not having the knowledge of God. ஓகே, யாரெல்லாம் கடவுளை பற்றிய அறிவு இல்லையோ அவர்கள் ஏழைகள். ஓகே, எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாரும் பணக்காரவங்க. ஏன்னா கடவுளை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஓகே, நீங்க எல்லாருமே பணக்காரங்கன்றதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். இந்த வயசுல ஆண்டவரை தேடுவது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, உங்களுக்கு உண்மையிலே கடவுளை பற்றி சொல்லி கொடுக்கறது, இந்த டீச்சிங்கை கொடுக்கறது, ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, கடவுளுக்கு நன்றி. ஓகே, இப்ப ஒரு கிறிஸ்தவ, we are all Christians இல்லையா? சோ நம்ம அந்த கிறிஸ்டியன் லைஃபுக்கு பேசிக்கா ஒரு விஷயம் தேவைப்படுது. கிரேசி, என்ன நினைக்கிறீங்க? ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடித்தளம் அப்படின்றது என்ன நினைக்கிறீங்க? Faith இருக்கணும் sister. Faith, glory to God, praise the Lord. Okay, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடித்தளம் அப்படிங்கிறது நம்பிக்கை.
ஓகே, நம்ம வந்து அந்த பழைய ஏற்பாட்டுல இருந்து அந்த ஹோல் பைபிள்ல பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ லெஜெண்ட்ஸ் இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே எப்படி சர்வைவ் ஆனாங்க அப்படின்னா நம்பிக்கையினால் மட்டுமே. அதிசயத்தை பார்த்தாங்க, அற்புதத்தை பார்த்தாங்க, எல்லாமே நம்பிக்கையாலதான். சீடர்கள் உலகெங்கும் போய் நற்செய்தியை அறிவிச்சாங்க, அதுவும் நம்பிக்கையால் மட்டுமே. ஓகே, அப்ப வாட் இஸ் ஃபெய்த்? நம்பிக்கை என்றால் என்ன? பிரதர், என்னை பேசிக்கா நம்பிக்கையை பத்தி தான் எடுக்க சொன்னாங்க. நீங்க ஹீலிங்க பத்தி போயிட்டு இருக்கு இல்லையா உங்களுக்கு, ஹவு டு ஹீல் த பீப்புள் அப்படின்னு போயிட்டு இருக்குது. ஸோ ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த் தான் எடுக்க சொல்லியிருந்தாங்க பிரதர். ஸோ வாட் இஸ் ஃபெய்த்? Short hope. நம்ம வேற? பார்க்காத ஒரு விஷயத்தை நம்புறது faith. ஓகே, பார்க்காத ஒரு விஷயத்தை நாம் நம்புவது. ஓகே, பார்க்காத விஷயம்னா என்ன? Word of We are not literally seeing that things, but it's actually happened because of the faith. ஓகே, இப்படி சொல்லலாமா? கடவுள் நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இப்ப என் கண்ணுக்கு அது தெரியல, பட் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் இருக்கிறேன், அதுதான் ஃபெய்த். ஓகே, எபிரேயர் 11:1 த டெஃபினேஷன் ஆஃப் ஃபெய்த் அப்படின்றது என்ன? எபிரேயர் 11:1 எல்லாருக்குமே ஐ திங்க் பெஸ்கா பிள்ளைங்களுக்கு எல்லாம் மனப்பாடமாவே தெரியும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் ஃபெய்த் இல்லையா? எபிரேயர் 11:1 ஃபாஸ்டா எடுத்து யாராவது ரீட் பண்ணுங்களே. வாட் இஸ் ஃபெய்த்? நம்பிக்கை என்பது நம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. ஓகே, பிரைஸ் தி லார்ட். நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கின்ற உறுதி தான் வந்து நம்பிக்கை. ஓகே, அப்ப இந்த எதிர்நோக்கி இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல ஹோப் அப்படிதான் இல்லையா? சோ நாம் எதை எதிர்நோக்க வேண்டும்? முதல்ல எதிர்நோக்குனா என்ன? வாட் இஸ் ஹோப்? இன்னும் கூட கிளாரிட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வாட் இஸ் ஹோப்? expecting என்னதோ நடக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கிறது. ஓகே, ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது. ஓகேயா, வெரி குட், அதுதான் ஹோப். நம்ம எதை எதிர்பார்ப்போம்? மதியானம் நம்ம வீட்டுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோம்னா ஈவினிங் அம்மா ஏதாவது ஸ்நாக் வச்சிருப்பாங்களான்னு எதிர்பார்த்து வீட்டுக்கு வருவோம். ஓகேயா? ஓகே, இல்ல இந்த ஏதோ ஒண்ணு அப்பா கிட்ட கேட்டோம் அப்படின்னா அப்ப அந்த வாரம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணி இருப்போம். இதுதான் சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு எதிர்பார்க்கிறது, இதுக்குதான் எதிர்நோக்கு அப்படிங்கிறது. அப்ப இந்த நம்பிக்கையில ஒரு எதிர்நோக்க மென்ஷன் பண்றாங்க இல்லையா? நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கிற உறுதி. அப்ப நம்ம எதை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்ப இந்த எதிர்பார்ப்பு எங்க இருந்து வரணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ரோமன்ஸ் 3:27, ரோமையர் 3:27. கையில பைபிள் வச்சுக்கோங்க, குயிக்கா எடுத்து ரீட் பண்ணுங்களே. ரோமன்ஸ் 3:27. எனக்கு அதுல இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும்தான் வேணும். அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடமில்லை. எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட இடமில்லை? சாரி டியர், ரோமன்ஸ் 15:3டா, 15:3. ரோமன்ஸ் 15:3. கிறிஸ்துவும் தமக்கு உகந்ததை தேடவில்லை. உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன என்று எழுதியுள்ளது அன்றோ? ரோமன்ஸ் 15:3 அதான் இருக்குது. செகண்ட், என்ன வாசனம் சிஸ்டர்? எதிர்நோக்கை தரும் கடவுள். சாரி, ஓகே, ஐ திங்க் நான் வேர்ஸ் ஏதோ தப்பா எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, எதிர்நோக்கு அப்படிங்கிறது வந்து ஐ வில் டெல் யூ த வேர்ஸ். ஓகே, இதுக்குள்ள நான் சொல்றேன். எதிர்நோக்கை தரும் கடவுள் அப்படின்றதுதான் அங்க மென்ஷன் ஆயிருக்கும். ஓகே, அப்ப எதிர்நோக்கு அப்படிங்கிறது யாரு கிட்ட இருந்து வரணும் அப்படின்னா கடவுள் கிட்ட இருந்து மட்டும்தான் வரணும்.
ஓகே, ஹோப் யாரு கொடுப்பா? கடவுள்கிட்ட. அப்ப அந்த எதுல இருந்து வரும்? கடவுள்கிட்ட இருந்து வரணும் அப்படின்னா, அவர் என்னெல்லாம் பேசி இருக்கிறாரோ, என்னெல்லாம் ப்ராமிஸ் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, அதை எதிர்பார்ப்பதுதான் நம்பிக்கை. அதாவது ஹோப், எதிர்நோக்கு. 2 டைப்ஸ் ஆஃப் ஹோப் இருக்கு. ஒன்னு வந்து வேர்ட்லி ஹோப், இன்னொன்னு வந்து காட்லி ஹோப். அதாவது கடவுள் என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரோ அதையெல்லாம் நம்ம எதிர்பார்த்து இருப்பது அப்படிங்கிறது காட்லி ஹோப். ஓகே, வேர்ட்லி ஹோப்னா என்ன அப்படின்னா, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, நம்மளோட சிஸ்டர் பிரதர்ஸ் கிட்ட இருந்து, இந்த மாதிரி எதிர்பார்ப்பது இட்ஸ் அ வேர்ட்லி ஹோப். ஆனா இங்க ஃபெய்த்தோட டெஃபினேஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஹோப் எது அப்படின்னா, இட்ஸ் அ ஹார்ட்லி ஹோப். கடவுள் என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இப்ப நம்மளால ஒருவேளை பார்க்க முடியாம இருக்கலாம். ஓகே, இப்ப நம்ம ஒரு சிச்சுவேஷனை கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு சஃபரிங்குள்ளாக இருக்கலாம். பட் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பா இது கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருப்பதுதான் நம்பிக்கை. ஓகே, இல்ல இப்ப எனக்கு கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் காலம் டிலே ஆகுது அப்படின்னா இமிடியேட்டா நான் ஃபெய்த்தை இழந்துட்டேன் அப்படின்னா அது ஒரு கரெக்டான ஃபெய்த் கிடையாது. ஓகே, அப்படி யாருமே இருக்கல பைபிள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா. ஓகே, அப்ப இந்த ஹார்ட்லி ஹோப், கடவுள் எதெல்லாம் நமக்கு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறாரோ, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் புரிதலுக்காக சொல்லணும் அப்படின்னா, பிலிப்பியர் 4:19 என்ன சொல்லும் அப்படின்னா, என் கடவுள் தன்னுடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் நிறைவு செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்ப என்னோட தேவைகள் வாட் எவர் ஐ நீட் அப்படின்றது அது வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும். ஆனா நான் லக்ஸுரியா வாழணும், அதை கடவுள் தான் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. ஓகேயா, அப்ப நமக்கு கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எதை எதிர்நோக்கணும்? நான் படிக்கவே மாட்டேன் ஆனா பாஸ் ஆயிரணும், ஏன்னா கடவுள் எனக்கு சொல்லி இருக்கிறாரு உனக்கு வளமான வாழ்வுனா, தட்ஸ் நாட் அ கரெக்ட் ஹோப். ஓகே, கடவுள் எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, என்னோட எஃபர்ட்டை போடணும். என் எஃபர்ட்டை கூட எப்படி கடவுள் வலுவூட்டுகிற இயேசுவை கொண்டு எதையும் செய்யும் எனக்கு ஆற்றல் உண்டுன்ற வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு நீங்க போட்டீங்கன்னா யூ வில் see the success. ஓகேயா, சோ நாம் எதை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது, கடவுள் கொடுத்த எல்லா ப்ராமிசஸையும் எதிர்பார்க்கலாம். தன்னுடைய காயங்களால நீங்க சுகம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா சுகம் உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கலாம். ஓகே, உன்னுடைய ஃபியூச்சர் ரொம்ப வளமானதாக இருக்கிறது அப்படின்னா உங்களோட அந்த பிரைட் ஃபியூச்சரை நீங்க எதிர்பார்க்கலாம், தப்பு கிடையாது. சோ நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை இப்போ உங்களால பார்க்க முடியலைனாலும் யூ வில் கெட் இட். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோமன்ஸ் 4th சாப்டர், ஓகே, ரோமன்ஸ் 4வது அதிகாரத்துல ஆபிரகாமை பத்தி சொல்லியிருப்பாங்க. எப்போதுமே நம்ம விசுவாசம் சொன்னோடனே ஆபிரகாமை ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஆபிரகாமுக்கு 70s இருக்கிறப்ப அவருக்கு ப்ராமிஸ் கிடைச்சிச்சு. என்ன ப்ராமிஸ் கொடுத்தாரு கடவுள்? ஆபிரகாமுக்கு என்ன ப்ராமிஸ் கொடுத்தாரு? Number of stars in the sky, you'll have that many kids. அவருடைய சந்ததிய அவருடைய சந்ததிய வானத்துல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் மாதிரி, விண்மீன்கள் மாதிரியும் இந்த கடற்கரை மணல் மாதிரியும் நான் பெருக்க பண்ண போறேன்றாரு. ஆனா 70 வயசு வரைக்கும் ஆபிரகாமுக்கு குழந்தை கிடையாது, சரியா? ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனா அவருக்கு எப்ப நிறைவேறிச்சது? எப்ப ஈசாக் பிறந்தா? 100ல. அப்ப ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம் அவர் இருந்திருக்கிறாரு? 30 years. ஓகே, ப்ராமிஸ் கொடுத்தது 70sல, 100 ஆயிடுச்சு அவருக்கு ஈசாக் பிறக்கிறப்ப. உனக்கு குழந்தை தருவேன் கடவுள் சொன்னதை 30 வருஷம் நம்பிட்டு இருந்தாரு. நம்மளால 3 நாள் நம்ப முடியுமான்னு தெரியல. இன்னைக்கு கேட்டா நாளைக்கு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுவோம். ஒரு நாள் டிலே ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் குறையும், இன்னொரு நாள் டிலே ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டா மறந்துடுவோம். ஓகே, அப்ப இந்த 30 வருஷமும் ஆபிரகாம் என்ன பண்ணாரு அப்படின்னா, he walked in faith. ஓகே, அந்த நம்பிக்கையில் நடந்து வந்திருந்தார். 30 ஆண்டுகளையும் கடந்திருந்தார். எப்படி கடந்திருந்தாரு? நம்பிக்கையோடு கடந்திருந்தார். சோ இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன தெரியுமா? how to walk in faith. அவங்க எல்லாருக்கும் தெரியும் நிறைய ப்ராமிசஸ் இருக்குது, கடவுள் கொடுத்த ப்ராமிசஸ் எல்லாமே. அது நம்ம அதுக்காக வார்த்தையை வாங்கி அறிக்கையிட்டு இருக்கிறோம். இன்கேஸ் டிலே ஆகுது அப்படின்னா நம்ம எப்படி இந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும்?
ஓகே, அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ரோமன்ஸ் 4:17 ரொம்ப அழகா பால் வந்து ஆபிரகாமை பத்தி சொல்லியிருப்பாரு. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமான கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். 70 வயசுல வந்து அவருக்கு எந்த விதமான ஒரு ஹோப்புமே இல்ல. ஹி வாஸ் இன் ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல தான் இருந்திருப்பாரு. ஏன்னா வயது முதிர்ச்சி. ஓகே, அவருக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னா சயின்டிபிக்கா நோ அப்படின்ற ஆன்சரா தான் இருந்திருக்கும். ஆனா கடவுள் சொல்லிட்டாரு உனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனா அவருக்கு எப்படி தெரியுமா அந்த நம்பிக்கை வந்துச்சு? எதுவுமே இல்லை அப்படின்னாலும் தன்னுடைய வார்த்தையினால அந்த ஆண்டவரால உண்டாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால அவர் முன்னிலையில் அப்படின்றது தமிழ்ல இருக்குது. இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, இந்த ஐஸ் ஆஃப் காட் இத பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு ஐஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்றது டிஃப்ரெண்ட், ஐஸ் ஆஃப் காட்ன்றது டிஃப்ரெண்ட். ஓகே, மக்கள்கிட்ட போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? 70 வயசுல இருந்து எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்றீங்க, நீ என்ன லூசான்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம பாக்குற பார்வைங்கிறது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனா கடவுள் பார்க்கின்ற பார்வை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். அதனால இது நடக்குமா அப்படின்றத தயவு செய்து அந்த ஒரு டவுட்ஃபுல்லான அந்த சிச்சுவேஷனுக்கே போக வேண்டாம். ஏன்னா ஐஸ் ஆஃப் காட், கடவுளால் எல்லாம் முடியும். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தாதான் நம்மளால இந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்க முடியும். ஓகே, ஆபிரகாம் அப்படிதான் இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு வார்த்தை சொன்னா இது நடக்கும், கடவுளால நினைச்சு நடத்திட முடியும் அப்படின்றதுல நம்பிக்கையில இருந்ததுனால 30 வருஷம் அவரால ஹோல்ட் ஆன் பண்ண முடிஞ்சிச்சு அந்த நம்பிக்கையை. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஹவு டு வாக் இன் ஃபெய்த் அப்படின்னா முதல் ஸ்டெப் நமக்கு என்ன தெரியுமா தெரியணும்? நம்ம ப்ராப்ளம், இப்போ ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா we should not focus on the problem. நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? ஓகே, நம்ம ப்ராப்ளத்தை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராப்ளத்தோட டென்சிட்டி இப்படி இருக்குது, ஐயோ இது நம்மள அப்படியே உள்ள கொண்டு போயிடும், நீங்க ஃபோக்கஸ் அங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நம்மளால ஃபெய்த்ல இருக்கவே முடியாது. கவலை வந்துரும், ப்ராப்ளத்தை பார்த்து பயம் வந்துரும். ஓகே, அப்ப நம்ம ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? கடவுளை நோக்கி இருக்கணும். அப்பதான் நம்ம கிட்ட கவலையோ பயமோ இல்லாம நம்பிக்கையில நிலைத்திருக்க முடியும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மேத்யூ சாப்டர் 14:28 எடுங்களேன். மத்தேயு அதிகாரம் 14. அது எதை பத்தி சொல்லுது? மேத்யூ சாப்டர் 14:22 கிட்ட வந்தீங்க அப்படின்னா கடல் மீது நடத்தல். ஓகே, கடல் மீது நடந்த ஒரு விஷயத்தை பத்தி. இதுக்கு முன்னாடி உள்ள பேராகிராஃப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்குது? 5000 பேருக்கு உணவளித்தல். ஓகே, அப்ப அது எவ்வளவு பெரிய மிரக்கல்? அது மிரக்கலா இல்லையா? எத்தனை அப்போ எத்தனை மீன் இருந்துச்சு அங்க? அந்த கூட்டத்தில் 2 அப்பம் இருந்துச்சு, 5 அப்பம் இருந்துச்சு, 2 மீன் இருந்துச்சு. எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேர். இன்னைக்கு ஒரு குடும்பத்துல இருக்க 4 பேர் கூட சாப்பிட முடியாது. ஓகே, அவ்வளோ பெரிய மிரக்கிள் நடந்தது. அப்ப சீடர்கள் பார்த்தாங்களா இல்லையா? அந்த மிரக்கிள பார்த்தாங்கதான் இல்லையா? பார்த்திருப்பாங்க. ஒரு ஃபெய்த் வந்திருக்கும். இப்ப நீங்க ஒரு ரெட்ரீட் அட்டன் பண்றோம், ஒரு மிரக்கிள் அங்க நடக்குது, ஒரு வாய் பேச முடியாத ஒருத்தவங்களுக்கு பேச்சு கிடைக்குது, இல்ல ஒரு பெரிய ஒரு சுகம் கிடைக்குது அப்படின்னா பார்த்த உடனே நமக்கு ஒரு ஃபயர் வரும், நமக்குள்ள ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை வரும். வருமா வராதா? கண்ணால நம்ம பாக்குறோம் அப்படின்னா நிச்சயமா வரும். ஓகே, அப்ப அவங்க அந்த நம்பிக்கையில இருக்கிறப்ப இம்மீடியட்டா இந்த இன்சிடென்ட் நடக்குது. 5000 பேருக்கு உணவு அளிச்சாச்சு. அளிச்ச உடனே ஏசு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சீடரையும் மத்தவங்கள சீடரை எல்லாம் நீங்க படகேறி அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ப்ரே பண்றதுக்காக, இறைவனிடம் வேண்டுவதற்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு மேல போயிட்டார்.
ஓகே, சீடர்கள் என்ன பண்றாங்க, அந்த மிரக்கல் முடிச்சிட்டு போட்டுக்குள்ள போறாங்க, கடலுக்குள்ள. என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய காற்று வந்துருச்சு, அப்படியே அந்த போட் அசையுது. உடனே சீடர்கள் எல்லாரும் பயத்துல கத்துறாங்க. ஜீசஸ் அங்க இருந்து கேட்டுட்டு என்ன பண்றாரு, அந்த கடல் மீது நடந்து வர்றாரு ஜீசஸ். அவர்தான் அந்த பக்கம் இருக்காரு. ஜீசஸ் அந்த கரையில விட்டுட்டு தான் சீடர்கள் வர்றாங்க. ஆனா அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என்ன சொல்றாங்க, ஜீசஸ பார்த்து யாருன்றாங்க, ஜீசஸ் கடல் மேல நடந்து வர்றாரு, என்னன்னு கத்துறாங்க, பேயின்னு கத்துறாங்க ஜீசஸ பார்த்து. ஓகே, அப்போ உடனே ஜீசஸ் என்ன சொல்றாரு, அஞ்சாதீங்க, நான் தான் வர்றேன் அப்படின்றாரு. உடனே நம்ம பேதுருக்கு ஒரு பயங்கர அசாத்திய தைரியம் வந்துச்சு. ஆண்டவரே நீங்க தான் வர்றீங்க அப்படின்னா நானும் வர்றேனே அப்படின்னு ஆசைப்படுறாரு. உடனே ஜீசஸ் வா அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க நல்லா அந்த இடத்துல வாசித்தீங்கன்னா தெரியும், பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி, ஓகே, படகுல இருந்து இறங்கிட்டாரு ஜீசஸ். நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்களே, ஜீசஸ் அங்க இருந்து நடந்து வர்றாரு, இங்க நடுவுல போட்டு நிக்குது, போட்ல இருந்து பேதுரு இறங்கிட்டாரு, பீட்டர் இறங்கிட்டாரு, இயேசுவ பாக்குறாரு. அவரு இயேசுவ பார்த்த உடனே கடல் மீது நடந்து சென்றார். நடந்தாரா இல்லையா? நடந்தாரு. கடல் மீது இயேசு போலவே பேதுரு நடந்தாரு. அவர் பார்வை எங்கேயுமே போல, ஜீசஸ மட்டும் பார்த்தப்ப நடந்தாரு. அடுத்து என்ன நடக்குது, பெருங்காற்று வீசுது. அப்போ ஒரு பயங்கரமான ஒரு சூறாவளி காத்து வீசுது. வீசுன உடனே அவர் எதை பாக்குறாரு, இயேசு கிட்ட இருந்த பார்வையை விட்டுட்டு பெருங்காற்று வீசியதை கண்டு, அப்ப போக்கஸ் எங்க போயிடுச்சு, ஜீசஸ்ட இருந்து ப்ராப்ளம் பக்கம் போயிடுச்சு. ஓகே, ப்ராப்ளம் பக்கம் போன உடனே முதல்ல என்ன வந்துருச்சு, அஞ்சினா என்ன, ஃபியர், பயம் வந்துருச்சு. பயம் வந்த உடனே காலு நடக்கல, மூழ்க போயிடுச்சு. ஓகே, ஆண்டவரே காப்பாற்றும் அப்படின்னு கத்துறார். இப்ப இன்னைக்கு நம்மளும் ஒரு விஷயத்த கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய போக்கஸ் ஜீசஸ பார்க்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை மட்டுமே பார்த்துச்சு அப்படின்னா பயம் வராது, கவலை வராது, ப்ராப்ளம் நம்மள மூழ்கடிக்காது. ஆனா எப்ப நம்ம போக்கஸ் அங்க ஜீசஸ விட்டுட்டு இந்த ப்ராப்ளம் பக்கம் திரும்புதுன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டா என்ன வந்துரும், ஃபியர் வந்துரும். ஓகே, ஃபியர் வந்துரும். ஃபியர் வந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளத்துக்குள்ள மூழ்கி போயிடுவோம். ஓகே, நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு, இப்ப பெரிய பெரிய ப்ராப்ளம், சின்ன சின்ன விஷயத்துல ஏதோ ஒண்ணுல படிக்க கஷ்டப்படுறீங்க, இல்ல ஏதோ ஒண்ணுல பண்றீங்க அப்படின்னா அதுக்கான வார்த்தையை அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு பயம் உள்ளுக்குள்ள இருக்குது, ஒரு ஆன்சைட்டி, நான் என்ன நடக்கும் நாளைக்கு, நான் எப்படி இதை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஆன்சைட்டி உள்ள வருது அப்படின்னா இமீடியட்டா தெரிஞ்சுக்கோங்க, உங்க போக்கஸ் ஆண்டவருடைய வார்த்தை மேலேயோ ஆண்டவர் மேலேயோ இல்ல. அப்போ உங்க போக்கஸ் எங்க போயிடுச்சு, ப்ராப்ளத்துக்குள்ள போயிடுச்சு. ஓகே, அப்ப ப்ராப்ளத்துக்குள்ள போகாம அதுல இருந்து வெளியில வரணும். நம்மளும் செல்ஃபா பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நம்மளோட ஓன் பவர்னால இல்ல, ஆண்டவருடைய வல்லமையினால நம்மளால முடியும். இருக்க பிடிச்சுக்கோங்க வார்த்தைகளை. ஓகே, அப்பதான் நம்ம அந்த ஃபெய்த்ல ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, பவுலை சீலாவையும் சிறை பிடிச்சிருப்பாங்க. ஓகே, அது தெரியுமா உங்களுக்கு? திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரம் 16th சாப்டர். ஓகே, 16th சாப்டர், verses வந்து 25 to 25ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, பவுலும் சீலாவும் ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு குறி சொல்ற ஒரு பெண் இருப்பா. சோ அவளை வந்து இவங்க வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஓகே, அவளை வந்து இது பண்ண உடனே அங்க இருந்தவங்க எல்லாருமே அவரையும் பவுலையும் சீலாவையும் பிடிச்சு கொண்டு வந்து உள் சிறையில் அடைத்தார்கள் அப்படின்னு இருக்கும். இந்த உட்சிறை என்ன அப்படின்னா, அந்த ரோமை கலாச்சாரத்துல அவங்களோட இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நார்மலா ஒரு சிறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிறைக்கு உள்ளா ஒரு பெரிய குழி தோண்டி வச்சிருப்பாங்களாம். இப்ப என்னோட உயரம் இவ்வளவு இருக்குது அப்படின்னா அந்த குழி வந்து என்னுடைய கழுத்து அளவுக்கு தான் இருக்கும்.
ஓகேயா, உட்சிறை அப்படிங்கிறது. அப்ப அது கழுத்து அளவுக்கு இருக்கும் பொழுது இப்படி கைய மேல கட்டி நிக்க வச்சிருப்பாங்களாம். அப்ப நம்மளால நிக்க கூட முடியாதாம். ஓகே, ஏன்னா நம்மளுடைய உயரத்துக்கு அளவு அந்த குழி இல்ல, கழுத்தளவு தான் இருக்குன்றப்ப கால் மடங்கி இருக்கும். கால் மடங்கி இருக்கும். இங்க பாத்தீங்களா, அவர்களை உட்சிறையில் தள்ளி அப்படின்னு. இந்த உட்சிறை என்னன்னு போய் பாத்துருங்கன்னா கூகுள் பண்ணி பாருங்க, தெரியும். அப்ப வந்து நான் அந்த கால் மடக்கி வச்சு இந்த நிக்கிறாங்க, கைகள் மேல கட்டப்பட்டிருக்குது. நம்ம நார்மலா நின்றா கூட கொஞ்ச நேரம் நிக்க முடியும். காலை மடக்கி கைய மேல கட்டியிருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நிக்கவே முடியாது, கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியாது. அவ்வளோ பெரிய துன்பத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. ஓகே, அப்ப அவங்களுடைய போக்கஸ் எங்க இருக்குது அப்படின்னா கடவுள் மேல. ஏன்னா அவர் என்னை இதுல இருந்து விடுவிச்சிருவாருன்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ளா இருக்கும். அங்க ஆக்ஷன் என்ன இருக்குது? கடவுளுக்கு புகழ் பாடி இறைவனிடம் வேண்டினார்கள். மற்ற கைதிகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அட பாவமே, இவனை இவ்வளோ இதுக்குள்ள போட்டும் கடவுளை புகழ்ந்து கொண்டிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வாஸ்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி அந்த சிறையில இருந்து அவங்க வெளியில வந்தாங்க அப்படின்னா அதுவும் ஒரு அற்புதம். ஓகே, அப்ப நம்மளுடைய போக்கஸ் ஒரு நேரம் மாறாம இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் எ கீ. பிரைஸ் பண்ணணும் கடவுளை. ஓகே, அப்ப நம்ம போக்கஸ் வந்து ப்ராப்ளத்து பக்கம் போயிடாது. எவ்வளோ பெருசா இருந்தாலும் சீடர்கள் பட்டதுல எல்லாம் ஒரு ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் கூட நம்மளாம் அனுபவிக்கல. அவர்கள் எல்லாரும் ஏன் அந்த நம்பிக்கையில நிலைத்திருந்தார்கள் அப்படின்னா அவங்க ஆண்டவரை துதித்து வேண்டியனார்கள். ஓகே, அப்ப அந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் ஆல்சோ இட்ஸ் a key நம்மளுடைய போக்கஸ் மாறாம இருக்கிறதுக்கு. ஓகே, அப்ப ஃபெய்த்னா என்னன்னு தெரியும். கடவுள் நமக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரோ, என்ன ப்ராமிசஸ் கொடுத்திருக்கிறாரோ அது மேல நம்ம அதை நாம் எதிர்நோக்கி இருப்பது. ஓகே, எதிர்நோக்கி இருக்கலாம். அந்த ப்ராமிசஸ நம்ம அறிக்கையிடலாம். ஆனா இன்னைக்கு அறிக்கையிட்டே நாளைக்கே எனக்கு கிடைச்சிரும் அப்படின்றது கிடையாது. ஓகே, ஆபிரகாம் 30 வருடம் ஆச்சு. ஒருத்தவங்களுக்கும் இன்னும் நீங்க யோசேப்பெல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 16 வயசு இளைஞன் தான். அவன் பட்ட கஷ்டம் எல்லாம் அவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த ப்ராப்ளத்துக்குள்ள போயிருந்தா அப்படின்னா டிப்ரெஷன் ஆயிருப்பாரு. ஓகே, பட் ஆனா அவரால் அந்த எகிப்து நகரில் ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆண்டவர் அவர் கூடயே இருந்தாரு, நம்பிக்கையில் வலுப்பெற்றிருந்தார். ஓகே, நம்மளுக்கும் என்னென்ன ப்ராமிசஸ் பைபிள்ல கொடுத்திருக்கிறாங்களோ எல்லாமே நிச்சயமா நடக்கும். ஓகே, நம்ம சைடு இருந்து இருக்கிறது என்ன தெரியுமா? நம்மளுடைய போக்கஸ் மாறக்கூடாது. கடவுளை மட்டுமே, அவர் கொடுத்த வாக்குறுதிகளை மட்டுமே நம்ம போக்கஸ் பண்ணிருக்கணும். நம்ம போக்கஸ் எப்ப ப்ராப்ளத்து பக்கம் போயிருதோ அப்ப நீங்க உங்களை செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, ஒரு கவலை இருக்குது, அதுல இருந்து வர முடியல அப்படின்னா நம்ம போக்கஸ் மாறி இருக்குன்னு அர்த்தம். போக்கஸ மாத்திடுங்க. ப்ராப்ளத்து பக்கம் இல்லாம கடவுளை நோக்கி மாத்திடுங்க. ஓகே, அப்ப நம்மளால அந்த ப்ராஸ்பரஸ் லைஃப், ஓகே, மிரக்கல், அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனை பார்க்க முடியும். ஓகே, இந்த வயதிலே நாம் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள். ஓகே, மீண்டுமா நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். பவுல் என்ன சொன்னாரு? எது ஒப்பற்ற செல்வம்னாரு? கடவுளை பற்றி அறியும் அறிவே நாம் பெற்றிருக்கக்கூடிய ஒப்பற்ற செல்வம். அந்த செல்வத்தை நாம் எப்பொழுதுமே தேடுபவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அந்த வசனம் கேட்டீங்கல்ல, எதிர்நோக்கி தரும் கடவுள், அது ரோமையர் 15:13. 13. அதுதான் நான் 3 போட்டுட்டு தான் அந்த இடத்துல. ஓகே, சிலன் அதை குறிச்சுக்கோங்கப்பா. ரோமன்ஸ் 15:13. நான் 3ன்னு சொல்லிட்டேன், அதனாலதான் வசனம் மாறிட்டேன். பிள்ளைங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கேட்டு சொல்லுங்க. இப்ப நான் சொன்னதுல எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இல்லையா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு.
தேங்க்யூ. கடவுளுக்கு நன்றி. டவுட்டே இல்லையா சிஸ்டர்? யாருக்கும் எதுவும் ஹீலிங் ப்ரேயர் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எதுக்காவது ஜெபம் பண்ணணுமா? ஏதாவது கஷ்டமா இருக்கா? ஏதாவது ஷேர் பண்ணணும்னா பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தா கேட்கணும்னா கேட்கலாம். இன்னைக்கு கில்பர்ட் பிரதர் இல்ல. இல்ல பிரதர் இருக்காங்க. வந்திருக்காரா? ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓ சிம்பிளே பிரதர் பேசுவாரு. இதோ இருக்காரு. பிரதர் நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். ஓகே, பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஓகே ஓகே டவுட் எதுலன்னா நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. சொல்லுங்க பிரதர். பாதியில தான் ஜாயின் பண்ணேன். வேற ஏதாவது பைபிள் டவுட்ஸ் இருந்தா கேட்க சொல்லுங்க. எனி அதர் டவுட்ஸ்? எல்லாம் குவைட்டா இருக்கிறாங்க ரொம்ப. யூத் பசங்க வரையும் இருக்க மாட்டேங்கிறீங்க, என்னன்னு தெரியல. வீட்டுல இப்படிதானா இல்ல இங்க மட்டும் தான் அப்படியா? என்ன ரூபன்? ரூபன் பெஸ்கால இருந்து யூத்துக்கு வந்தோன்னா ரொம்ப குவைட் ஆயிட்டாப்ல பிரதர். வீட்டுல புலி வெளியில எலியா? ஆப்போசிட் ஆயிட்டு இருக்கீங்க. சிஸ்டர் ஒரு ஃபைனல் ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. சிஸ்டர் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கலாமா? இந்த கேளுங்க பிரதர். 3:8 சொன்னீங்களே, ரொம்ப 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 அருமையா இருக்குது. இந்த முறை கூட சொல்லுங்களேன், நல்லா இருக்கு. 3:8 பிலிப்பியர் 3:8. ஆமா சிஸ்டர். கிறிஸ்துவின் செல்வம் பெற்ற செல்வம். ரொம்ப இன்டெப்தா எனக்கு கொஞ்சம் அதுக்கு நீங்க கொஞ்சம் சொன்னீங்களா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, அதாவது வந்து கிறிஸ்துவை பற்றிய அறிவு இல்லாம எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் நம்ம எல்லாம் ஏழைகள் அப்படின்னு தான் பவுல் சொல்றாரு. ஓகே, அப்ப நம்ம தேடக்கூடிய ஒரு ஒப்பற்ற செல்வம் என்ன அப்படின்னா ஆண்டவரை பற்றி அறியும் அறிவு. ரொம்ப அழகா இருக்கும். இட்ஸ் நாலேஜ் ஆஃப் காட். அதனாலதான் இங்க ஜீசஸ் வந்து முதல்ல ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் அப்படின்ற வார்த்தை. அந்த ஏழைகள் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா கிறிஸ்துவை பற்றிய அறிவு இல்லாதவங்க தான் ஏழைகள். ஏன்னா கிறிஸ்துவை பற்றிய அறிவை இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட அந்த செல்வம் இருக்குது. சோ ஏழைகள் அப்படிங்கிறவங்க கிறிஸ்துவை பற்றிய அறிவு இல்லாதவங்க. அதான் நான் சொன்னேன், இந்த யூத் பிள்ளைகளை தான் சொல்ல எல்லாரும் பணக்காரவங்க ஆண்டவரை பற்றிய அறிவை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு. நாங்களாம் ஏழையாதான் இருந்தோம் 30 வருஷம் வரைக்கும். 30 வயசுக்கு மேலதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர் கருணை கட்டி இருக்கிறாரு. ரொம்ப டச்சிங் அந்த வேர்டு. கடவுளுக்கு நன்றி. வாசித்து இருக்கோம் இன்னைக்கு டிஃபரெண்டா தெரியுது. டிஃபரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. ஆண்டவர் யூத்தா சேர்த்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. நீ ஆல்வேஸ் யூத் தான் பிரதர். பேசலாம். தேங்க்யூ. யாராவது ஒரு க்ளோசிங் ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணலாமே? யூத்ல இருந்தா யாராவது ஒருத்தர் பண்ணணும். வீடியோ ஆன் பண்ணாத ஒருத்தவங்க கிட்ட கொடுக்கணும் க்ளோசிங் ப்ரேயர். ஆமா. அகிஷா இருக்கீங்களா? இருக்காங்க, அவங்க அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணாங்க. ஆனா இது பண்ண அகிஷா ஒரு க்ளோசிங் ப்ரேயர் பண்றீங்களா அகிஷா? சிஸ்டர் க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுங்க. இந்த குட்டி அவங்க அகிஷாவோட பொண்ணு. சரி அகிஷா சிஸ்டர். க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுங்க சரியா? சரி சிஸ்டர். ஓகே. ஏசப்பா, இந்த வேளையிலே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, இந்த நேரத்தை தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா, இந்த வேளையிலே எங்களுக்கு அந்த ஃபெய்த்த பத்தி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவை தந்ததற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்ப இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டிருப்பதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. சரி. Thank you Akisha. Thank you. God bless you. Thank you sister. Praise the Lord. நீங்க க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடுறீங்களா? பண்ணிடுங்க.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே. இப்ப இந்த அருமையான மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒரே சகோதர சகோதரிகளை ஒரே குடும்பமாக எங்கள் அனைவரையும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே இந்த லிவ் ஃபார் கிரைஸ்ட் என்ற யூத் குரூப்போடு சேர்த்து ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து துதித்து பாட அப்பா இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இணையத்தில் இணைந்து ஆண்டவரே ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் படிக்கிற படிப்பையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் ஆண்டவரே அவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் ஆண்டவரே உங்களுடைய திருப்பாத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் கொடுத்த நல்ல பிரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த நல்ல இறை செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடவுளை அறிகிற அறிவே நாங்கள் பெரும் ஒப்பற்ற செல்வம் ஆண்டவரே. அப்பா, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மை அறிகிற அறிவில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர ஆண்டவரே. இந்த உலக பிரகாரமான செல்வம் ஆண்டவரே வெறும் குப்பை என்று புனித சின்னப்பர் சொன்னதை அப்பா நாங்கள் மனதில் இருத்தி ஆண்டவரே முந்த உண்மை தேடக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே உண்மை நாங்கள் நாடி ஓடி தேடி வரும் பொழுது ஆண்டவரை மற்ற ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை டிஃபால்ட்டாக நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த இணையத்தில் இணைந்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்களுடைய பெற்றோர் நண்பர்கள் உடன்பிறப்புகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் ரத்தத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல ஆண்டவரை உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பி நல்ல ஒரு வளமான எதிர்காலத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இயேசுவே உம்முடைய பாதத்தில் நாங்கள் அவர்களுக்காக ஆண்டவரை பரிந்து பேசி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். மென்மேலும் ஆண்டவர் உண்மை பற்றிய அறிவில் பிள்ளைகள் வளர அவர்களுடைய மனக்கண்களை நீர் திறந்து வைத்து ஆண்டவரே இன்னும் வரக்கூடிய காலங்களில் ஆண்டவரே அநேக காரியங்கள் கற்று உலகிற்கு உப்பாக ஒளியாக இவர்களை நீர் விளங்க செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. அழைக்கப்பட்டவர் பலர், ஆனால் அப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிலர் ஆண்டவரே. இந்த ஒரு சிலரை ஆண்டவரே நீர் இந்த இணையத்தில் இணைத்து ஆண்டவரே உம்முடைய இறை வார்த்தையை கேட்க அவர்களுக்கு கொடுத்த ஆர்வத்திற்காக அப்பா அவர்களாக வரவில்லை ஆண்டவரே, நீர் அவர்களை அழைத்து வந்திருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மற்ற காரியங்கள் அனைத்தையும் உடைய திருப்பாத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அடுத்து நாங்கள் வரும் அடுத்த கூடுகை வரை ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பிரயாணங்களையும் ஆண்டவரே அவர்களுடைய படிப்புகளையும் அவர்களுடைய வேலைகளையும் மற்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய திருப்பாத்தில் உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த நாளில் சகோதரி ராணி வழியாக கொடுத்த நல்ல இறை செய்திக்காக மீண்டும் ஒருமுறை இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகோதரி ராணி அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். மரியே வாழ்க, பரிந்து பேசுகிற தாயே வாழ்க. அம்மா, இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்காக உமது திருமைந்தனிடம் பரிந்து பேசி உமது மகனுடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து எங்களை படைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு தாயே. அதை நாங்கள் அறிந்து அதன்படி நாங்கள் செயலாற்ற நீர் எங்களை ஒவ்வொருவருக்காகவும் நீர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய கிருபைக்காக உமக்கு கோடான கோடி வணக்கங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களையும் நன்றிகளையும் மன்றாட்டுகளையும் எங்களுக்காக பரிந்து பேசுகிற அன்னை மரியின் பரிந்துரை வழியாக தூய ஆவியானவரின் ஐக்கியத்தோடு இயேசு கிறிஸ்துவின் மூலம் தந்தையாம் கடவுளுக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். சீக்கிரமா முடிச்சாச்சு. பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ். Praise the Lord, sister. Praise the பிரைஸ் தி Lord. லார்ட் சிஸ்டர். Praise the Lord, praise the Lord, praise the Lord, sister, praise the Lord, brother. இதுக்கப்புறம் இந்த ராணி சிஸ்டர் தான் கூப்பிடுவாங்க சிஸ்டர் பசங்க. அந்த சீக்கிரம் முடிஞ்சிருதுன்னு சொல்லி. அதுக்கா பிரதர். ஓகே, பிரைஸ் தி லார்ட். half an hour தானே பிரதர் மெசேஜ் சொன்னீங்க, நான் சீக்கிரம் முடிச்சிட்டேனா? இல்ல கரெக்ட் சிஸ்டர். நான் நார்மலா 1 hour எடுப்பேன், அதனால பசங்க நீங்க சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, பை. Bye. See you. God bless you all. Thank you, auntie. Thank you, uncle. Thank you, bye. End meeting for all, brother. Good. நீ எதுக்கு பண்ண? இந்த பையன் வேற பேசுனா யாரு? என்னது நிக்கிட்டேன். அசைன்மெண்ட் லீவ். அசைன்மெண்ட் லீவ். இஷாந்தி
assign a Okay. new host. அதெல்லாம் நீங்க assign and leave meeting. ஐயோ, இது என்னடி இது? ரேட் போட்டுருவாங்க. சரி, நீங்க உள்ளுக்குள்ள போங்க, மறுபடியும் பார்க்கலாம். கேன்சல் கொடுங்க, கேன்சல். எண்ட் என் மீட்டிங் ஃபார் ஆல் கொடுறீ. போயிட்டு போயிருப்பாங்க. என் மீட்டிங் ஃபார் ஆல் கொடுங்க.